ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு பொருட்களை மட்டும் வச்சு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு செம்ம டேஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு பார்க்கலாம். கோதுமை மாவை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். 1 கப்பு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். கோதுமை மாவில் செஞ்சாலே அந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை மாவில் செய்யும்போது அதில் அதிகமான ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான லட்டுவை 1 வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் போல் கோதுமை மாவு நான் போட்டுக்கிறேன். 100 கிராம் கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா இதை வறுத்துக்க போகிறோம். 100 கிராம் கோதுமை மாவுங்கிறது 1 கப்புக்கு இருக்குது. இப்போ இந்த 1 கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு நல்லா இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும், இதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படி சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறி வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்தளவுக்கு மாறினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப்பு போல் சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரையை பொடி பண்ணி சேர்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சிரும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் சர்க்கரையை போட்டுருங்க. 1 நிமிஷம் வரைக்கும் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற உங்களுக்கு அப்படியே சர்க்கரை அப்படியே மெல்ட் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிளறணும். இதுக்கு கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் பொடி நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. கோதுமை சர்க்கரை 2 மட்டும் சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது வறுத்த தேங்காய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் ஒரு சிட்டிகை மட்டும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ சர்க்கரை கொஞ்சம் அப்படி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெல்ட் ஆகும்போது நம்ம அடுப்பை அமர்த்திட்டு இப்போ லட்டுக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல இலக்கமாக இருக்கும். இப்போ இதில் இருந்து ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நம்ம பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் போல் அப்படி எடுத்து நல்லா உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டுற பக்குவத்துக்கு வந்துடும். சர்க்கரை ஈரத்தன்மை கொடுக்கறதுனால நம்மளுக்கு லட்டு ஈஸியாக பிடிக்க வரும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போது நம்ம எல்லா லட்டுக்களையும் பிடிச்சு வச்சாச்சு. இதை குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இது கோதுமையில் தான் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுவோம். இந்த லட்டு செஞ்சு 1 வாரம் வரைக்கும் நான் வெளியில் தான் வச்சு சாப்பிட்டேன், கெட்டே போகலை. ஏன்னு சொன்னால் நம்ம இதில் பாலெல்லாம் ஊற்றலை. பால் ஊற்றினா உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.